ஒரு அழகான மழைக்காட ஒரு கம்பீரமான சிங்கராஜா வேங்கையன் ஆண்டுட்டு வந்துதான். அந்த காட்டுக்கு பக்கத்து காடை கொடுவாரி அப்படின்ற ஒரு புலிராஜா ஆண்டுகிட்டு வந்துதான். 2 காடும் பக்கத்து பக்கத்துலேயே இருந்ததான். இந்த 2 காட்டுலையும் வேட்டை விலங்குகளுக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் போட்டு சிங்கராஜா வேங்கையனும் புலிராஜா கொடுவாரியும் சிறப்பாக ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்களாம். தேவைக்கு அதிகமாக எந்த ஒரு மிருகத்தையும் கொல்றத அந்த சட்டங்கள் தடுக்கிற மாதிரி இருந்துதான். இதனால் தனக்கு பிடிச்ச இறைகளெல்லாம் வேட்டையாடி சாப்பிட முடியாத நரி ஒன்று ஒரு தந்திரம் பண்ணிச்சான். சிங்கராஜா வேங்கையனுக்கும் புலிராஜா கொடுவாரிக்கும் பகையை உண்டாக்கி சண்டையை மூட்டி விட்டா 2 பேரில் யாராவது ஒருத்தர் சண்டையை போடும்போது செத்துருவாங்க. அப்போ நம்ம இன்னொரு காட்டில் போய் நமக்கு இஷ்டப்பட்டதை வேட்டையாடி சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டுச்சான். அந்த திட்டப்படி நரி சிங்கராஜா கிட்ட ஒரு பொய் தகவலை சொல்லிச்சான். பக்கத்து காட்டில் இருக்கிற கொடுவாரி புலிராஜா உங்களை கொலை செய்ய சதி செஞ்சிருக்கிறதாவும் அதுக்கான ஒரு திட்டமாக அந்த கொடுவாரி புலிராஜா நம்ம காட்டுக்கு நட்பு ரீதியாக வருவது போலவும் அந்த சமயத்தில் உங்களை கொலை செய்ய திட்டம் இருப்பதாகவும் சொல்லிச்சான். அதே போல் கொடுவாரி புலிராஜா கிட்ட போய் வேங்கையன் சிங்கராஜா உங்களை கொலை செய்ய திட்டமிட்டு இருக்கிறதாவும் அதுக்கு முன்னாடி நாம் முந்திக்கணும்னு சொல்லிச்சான். வேங்கையன் சிங்கராஜாவை கொலை செய்ய நான் ஒரு திட்டம் போட்டு தரேன் அப்படின்னு கொடுவாரி புலிராஜா கிட்ட நரி போய் சொல்லிச்சான். வேங்கையன் காட்டுக்கு நட்பு ரீதியாக வருவதா நீங்கள் ஒரு செய்தி அனுப்புங்க. அந்த செய்தியை நம்பி அவங்க உங்களை காட்டுக்கு கூடுவாங்க. தனியாக சிங்கராஜா வேங்கையன் மாட்டும்போது நம்ம அவங்கள கொன்னுடலாம் அப்படின்னு கொடுவாரி புலிராஜாவுக்கு ஒரு திட்டம் போட்டு கொடுத்துதான். இதை நம்பி கொடுவாரி புலிராஜாவும் நட்பு ரீதியாக பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வேங்கையன் சிங்கராஜாவுக்கு ஒரு செய்தி அனுப்பிச்சான். அந்த செய்தி வேங்கையன் சிங்கராஜாவுக்கு சேர்ந்த உடனே அப்போ நரி சொன்னது சரிதான் அப்படின்னு வேங்கையன் சிங்கராஜா நம்புகிற மாதிரி அமைஞ்சிடுச்சான். அப்போது நரி வேங்கையன் கிட்ட போய் கொடுவாரி புலிராஜா வரும்போது அவரை தனியாக காட்டுக்குள்ளே வாக்கிங் கூட்டிகிட்டு போங்க. அப்போ கூட்டிகிட்டு போகும்போது கொடுவாரி புலிராஜாவை நீங்கள் அடித்து கொன்றுங்க அப்படின்னு ஒரு திட்டம் போட்டு கொடுத்தான். வேங்கையன் சிங்கராஜாவும் சரின்னு சொல்லிச்சான். கொடுவாரி புலிராஜா வேங்கையன் சிங்கராஜா காட்டுக்கு வரும்போது வேங்கையன் சிங்கராஜாவோடு சேர்ந்து அந்த காட்டில் இருந்த மற்ற மிருகங்கள்லாம் புலிராஜாவை வரவேற்றாங்களாம். புலிராஜா வரவேற்று நல்ல விருந்தெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா கொடுவாரி புலிராஜாவும் வேங்கையன் சிங்கராஜாவும் நரியோட திட்டப்படி வாக்கிங் போனாங்களாம். இப்படி 2 ராஜாக்களும் வாக்கிங் போயிட்டுருக்கும்போது நரி ஒரு புதரில் இருந்து மறைஞ்சிருந்து பார்த்துதான். 2 பேரும் பேசிக்கிட்டே போனவங்க சண்டை போடுவாங்கன்னு பார்த்தா திடீர்னு புதருக்குள்ளே மறைஞ்சிருந்த நரி மேலே சிங்கம் புலி பாஞ்சு 2 பேரும் அந்த நரியை அடித்து கொன்னுட்டாங்களாம். அப்போ தான் சிங்கராஜன் வேங்கையன் சொன்னாராம், இந்த நரி சொல்கிறத நான் அப்படியே நம்பியிருந்தா நம்ம 2 பேருக்குள்ளே சண்டை வந்திருக்கோம். நான் அந்த நரி சொன்னதை நம்பாமல் என் ஒற்றன் ரிங்காரன் அவன்தான் ஒரு பெரிய வண்டு. அவன் காட்டில் நடக்கிற செய்தியெல்லாம் சேகரித்து சிங்கராஜாவுக்கு அந்த செய்தியை சொல்லுவான். அந்த ஒற்றன் சொன்ன செய்தியால் தான் சிங்கராஜாவுக்கு உண்மை தெரிஞ்சு அதை ஏற்கனவே புலிராஜா கிட்ட அவர் சொல்லிட்டாராம். இந்த உண்மை தெரிஞ்ச 2 ராஜாக்களும் எவ்வளோ பெரிய தேச துரோகம் செஞ்ச குற்றத்துக்காக நரியை கொண்டுட்டாங்களாம். இந்த கதை மூலிமா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் எது சொன்னாலும் சரி அதை அப்படியே நம்பிடக்கூடாது. அதில் இருக்கிற உண்மையான விஷயம் என்ன, அதோட பின்னணி என்ன அப்படின்றது ஆய்வு செஞ்சு பகுத்து பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.